எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம துணியை பற்றி விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எல்லோரும் துணியோட ரேட்டு புதுசாக ஃபோன் பண்ணுறவங்கலாம் கேட்குறாங்க. ஸோ ஒருத்தருக்காக நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவில் மொத்தமாக அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கவனமாக பாருங்கள். ஸோ ஏற்கனவே மிஷின்ஸ் பற்றின டீட்டெயிலு, பைபேக் பற்றின டீட்டெயிலாம் வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறோம். அதை பற்றின விளக்கங்கள் வேணுங்கிறவங்க பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம மிஷின்ஸ்க்கு எந்த மாதிரி துணி கொடுக்குறோம் அப்படின்னா, சிங்கிள் ஜெர்சி ஃபைன் துணி தான் கொடுக்குறோம். ஃபுல்லாக லைட் கலர் தான் கொடுப்போம். அகலம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இன்ச்சு இருக்கும். மினிமம் 3 இன்ச்சுக்கிறேன், அதுக்கும் கம்மியாகவும் வரும். ஆனால் ஆவரேஜாக 3 இன்ச்சு வரும். சரிங்களா? இந்த 3 இன்ச்சு வந்தால் தான் நம்ம மிஷினில் துணி கட் ஆகாமல் ஓடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3 இன்ச்சு வர மாதிரி தான் நம்ம துணியை செலக்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சைடாவது அட்லீஸ்ட் 3 இன்ச்சு வரும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது 2.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த சைடுலேருந்து துணியை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அழகாக நூல் பிரிஞ்சு போகும், கட்டாகாமல் போகும். அதே மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி மினிமம் இருக்கும். இது எப்படி 1.5 அடி வரும், அட்லீஸ்ட் மினிமம் 1 இன்ச்சு இருக்கும். 1 அடி நீளம் இருக்கும். ஸோ இதுக்கு கம்மியாகவும் வரும். ஆனால் ஆவரேஜாக நம்ம சொல்கிற இந்த சைஸ் மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ ஏன் இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறோம், சைஸு நீளம் அகலத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் பெரிய பெரிய துணி எதிர்பார்க்குறீங்க, 2 அடி 3 அடி துணி எதிர்பார்க்குறீங்க, 5 இன்ச்சு 6 இன்ச்சு துணி எதிர்பார்க்குறீங்க அகலம் இருக்கிறது. ஸோ அந்தளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கட்டிங் வேஸ்ட்டு. நம்ம நினைக்கிற அளவுக்கு சைஸ் எடுக்க முடியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன சைஸ் கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு குறித்தானது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் வருமானா வராது. ஆனால் அப்படியே வந்தாலும் ரேட் ரொம்ப அதிகமாக போகும். அதெல்லாம் வேறு பர்பஸ்க்கு போட்டுருவாங்க அது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 70 ரூபா 80 ரூபா வரும். ஸோ அந்தளவுக்கு ரேட்டை போட்டு அந்த துணியை வாங்கி நம்ம நூலாக மாற்றினோம்னா எக்கனாமிக்கெலாம் இருக்காது. அந்த துணியை லாபகரமாக நூலாக மாற்றி நம்ம விற்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கே 80 ரூபா ரேட்டுக்கு துணி வருது அப்படின்னா மறுபடியும் அதை நூலாக மாற்றுறதுக்கான கூலி, போக்குவரத்து செலவு எல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட 110 ரூபா 120 ரூபா வந்துடும். அப்போ அதை லாபகரமாக நம்ம விற்க முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த ரேட்டில் இந்த சைஸ் துணி எடுத்தோம்னா தான் நம்ம லாபகரமாக இந்த தொழிலை பண்ண முடியும். அதனால் இதை புரிஞ்சுக்குங்க. இதோட பெரிய சைஸ் துணி நம்மளுக்கு எடுத்தால் சூட் ஆகாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அது கிடைக்காது. பிடி துணியில் அவ்வளோ பெரிய சைஸ் கிடைக்காது. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பிரதானமாக கலர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம வெள்ளையும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு யோசனையில் இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் வெள்ளை நூல் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மிஷின்ஸை வச்சு, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ், காட்டன் வேஸ்ட் மிஷினை வச்சு வெள்ளை நூல் உற்பத்தி பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இனி அதை வெளியும் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வெளியும் பைபேக் கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன். பட் அதுக்கான ரேட்டெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், எப்படி கொடுக்கலாம், எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு துணி கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸ்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ ரேட்டு செட் ஆன உடனே கலர் எப்படி நம்ம பைபேக் கொடுக்குறோமோ அதே மாதிரி வெள்ளையும் பைபேக் கொடுப்போம். பட் வெள்ளை கலர் இல்லாத சமயத்தில் வெள்ளை ஆல்டர்னேட்டை நம்ம மாற்றி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் ரெகுலராக கலர் வந்துகிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம இந்த பர்டிகுலர் சைஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக வெள்ளை கொடுப்போம். பட் வெள்ளையோட ரேட்டு துணியோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பைபேக் ரேட்டு நான் உங்களுக்கு அதிகமான மார்ஜின் கொடுப்பேன், அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ இந்த ரேட்டெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ்மெண்ட் வரும், வெயிட் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் வெள்ளை அழுக்காகக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளை அழுக்காயிருச்சுன்னா நம்ம விற்பனை பண்ண முடியாது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதனால் கலர் ரெகுலராக வந்துட்டுருக்கும். கலர் இல்லாத சமயத்தில் வெள்ளையை ஆல்டர்னேட்டாக மாற்றி கொடுப்போம். பட் அது அழுக்காகக்கூடாது, இது புரிஞ்சுக்குங்க. ஸோ இன்றைக்கி துணியை பற்றின விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம். துணி பார்த்திங்கன்னா 1 கிலோ 53 ரூபாய்ன்னு நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி நூலாக பிரித்து கொடுத்தீங்கன்னா, மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பிரித்து கொடுத்தீங்கன்னா 93 ரூபா 1 கிலோன்னு நூலை வாங்கிக்கிறோம். கையால் பிரித்து கொடுத்தீங்கன்னா 88 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். இந்த 2 ரேட்டுமே நமது நிறுவனத்தில் நீங்கள் துணி வாங்கணும். 53 ரூபா கொடுத்து துணி வாங்கினீங்கன்னா கையால் பிரித்து கொடுத்தா 88 ரூபாய்க்கும், மிஷினில் செமி மிஷினில் பிரித்து கொடுத்தா 93 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். மிஷினும் நம்மகிட்ட தான் வாங்கணும், துணியும் நம்மகிட்ட தான் வாங்கணும். அப்போ தான் இந்த கண்டிஷன் பொருந்தும். அதே மாதிரி 88 ரூபாய்க்கு கையில் பிரித்து கொடுத்தீங்கன்னா வாங்குறேன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் நம்மகிட்டே துணி வாங்கி நம்மகிட்டே திரும்ப கொடுக்கணும். இந்த கண்டிஷனில் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டு உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி வேறு எங்கேயாவது மிஷின் வாங்கியிருக்கிறீங்க, செமி மிஷினு, நமது நிறுவனத்தில் துணி வாங்கி நூலாக மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா 83 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட மிஷின் மட்டும் வாங்குறீங்க, துணி வேறு எங்கேயாவது வெளியில் ரேட்டு கம்மியாக கிடைக்குன்னு எடுக்கிறீங்கன்னா அப்படி நூலாக மாற்றி கொடுத்தீங்கனாலும் 83 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். அதே மாதிரி வெளியில் துணி வாங்கி கையில் பிரித்து கொடுத்தாலும் 83 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம்.
இந்த ரேட்டெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறத அப்படியே ஃபிக்ஸ்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சிங்கிள் ஜெர்சி துணி மட்டும்தான் வரும். வேறு ரகம் எதுவும் வராது. மோஸ்ட்லி 99% வராது. எனக்கு தெரியாமல் ஏதாவது உள்ளே கலந்து வந்தது தான். அதே மாதிரி 2 சைடும் தளவு பிரிக்க முடியாத துணி ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த துணியை தாராளமாக நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த துணிக்கு துணி உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன். அது வந்து தனியாக சார்ஜஸ் உங்களுக்கு வருமானா வராது. ஸோ அதை எப்படி ஐடியா பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு நூலை ஓட்டி அனுப்புகிறீங்க இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து வராத துணி செப்பரேட்டாக ஒரு சாக்கோ ஒரு பேப்பரோ வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு ஒரே மூட்டையாக தைச்சு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரே செலவாக போயிடும். ஸோ சில பேர் கேட்குறாங்க, சார் வராத துணி கொடுத்தீங்கன்னா அது உங்கள் தப்பு தானே, கம்பெனியோட தப்பு தானே, அப்போ கம்பெனி தானே அதுக்கான போக்குவரத்து செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறீங்க. அது ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா அது நான் வேணும்னு பண்ணுறதில்ல, நிறுவனத்தையும் தாண்டி தெரியாமல் வர்றது. ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நேராக போய் துணி வாங்கினீங்கனாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ரெகுலராக சில இடங்களில் சொல்லி வச்சு எடுக்கிறதுனால ஒரு 1000 கிலோ எடுத்திங்கன்னா தான் ஒரு 10 கிலோ வராத துணி வரும், ஒரு 20 கிலோ பிரிக்க முடியாத துணி வரும். அந்தளவுக்கு தான் வரும். ஸோ எரர் வந்து நம்ம நிறுவனத்தில் நீங்கள் துணி வாங்கும்போது ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். சரியா? தப்பு வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வந்தாலும் இந்த மாதிரி நான் துணிக்கு துணி அடுத்த லாட்டில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன். இப்போ வந்து ஒரு 100 கிலோ துணி என்கிட்ட வாங்குறீங்க, அதில் ஒரு 10 கிலோ துணி பிரிக்க முடியல, 2 சைடுமே பிரிக்க முடியல தளவு. அப்போ அதை வந்து எனக்கு நீங்கள் நூல் அனுப்பும்போது நூல் மூட்டைக்குள்ளே வச்சு நூலோட ஒன்றா கலக்காத மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரே மூட்டையாக தைச்சு அனுப்புறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு தனியாக ஆகாது. ஒரு மூட்டைக்கு என்ன செலவோ அது மட்டும்தான் ஆகும். ஸோ அப்போ அடுத்த லாட்டில் வந்து ஒரு 200 கிலோ துணி புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோவுக்கு கம்மியாக பணம் வாங்கிக்குவேன், அல்லது 210 கிலோவாக துணியை போட்டு விட்ருவேன் உங்களுக்கு. ஏன்னா போன தடவை வந்து முந்தின தடவை வந்து ஒரு 10 கிலோ துணி வராத துணி அனுப்பிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வராத துணி பிரிக்க முடியாத துணி வந்தால் என்ன செய்வது அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஆல்டர்னேட் பிளான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்பிக்கையாக நமது நிறுவனத்தில் இணைந்து தொழில் செய்து முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.